Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். செங்கோட்டையன் vs எடப்பாடி ரெண்டு பேருக்குமான பிரச்சனை. செங்கோட்டையன் ஒரு பொதுக்கூட்ட மேடையில எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்லாம எடப்பாடிக்கு எதிராக மிக காட்டமாக விமர்சனம் பொங்கி இருக்காரு. தொடர்ந்து தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிற நாம் ஒரு ஒன்றுபட்ட கட்சியை உருவாக்கி வலிமையான அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிற வேளையில கட்சியினுடைய முதன்மை தலைவர்களையும் புறக்கணித்து இவர் தான் அதிமுக என்கிற போக்கில் போவது சரியானதல்ல, கட்சியின் நலனுக்கு இது உகந்ததல்ல அப்படிங்கிறதுனால திரு செங்கோட்டையன் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். அப்படி ஏன் சார் முக்கியத்துவத்தை கொடுக்கல செங்கோட்டையன் அவர்களுக்கு எடப்பாடி அவர்கள்? இல்லை, மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமியுடைய சுபாவமே இந்த ஏறி வந்த ஏணியை எட்டி உதைப்பது, கைதூக்கி விடுவர்களுடைய காலை வாருவது, அது மாதிரியான ஒரு போக்கு இருக்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த கடந்த 40. எடப்பாடிக்கு ஏற்றம் கொடுத்தவர் செங்கோட்டையனா? நிச்சயமாக. அத்தனை மாவட்ட நிர்வாகிகளும் 1972 அமைப்பாளர்கள் தொடங்கி கிட்டத்தட்ட 100% அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற தொண்டர்களுக்கு அறிமுகமான ஒரே தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் தான். அதனால தான் என்னை சீண்டி பார்க்காதீங்க அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். எடப்பாடி சீன்றாரா செங்கோட்டையனை? இன்னும் எத்தனை நூற்றாண்டாளர் அதிமுக யார் கட்சின்னா என்ன சொல்லுவாங்க? எம்ஜிஆர் கட்சி தான். அதன் பிறகு கட்சியை கட்டமைத்து வளர்த்தெடுத்த செல்வி ஜெயலலிதாவுக்கும் அந்த பங்கு உண்டு. நான் தான் அதிமுக என்று இப்போது திரு எடப்பாடி சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது, என்ன உரிமை இருக்கிறது அப்படிங்கிறது தான். அந்த ஆட்சி அதிகாரமும் பணபலமும் இருந்ததால், தன்னுடைய சாதுரியத்தால், சாமர்த்தியத்தால், இன்னும் சொல்லப்போனால் சில சாகச நடவடிக்கைகளால் கட்சியை கைப்பற்றி வைத்திருக்கிறார். சார் 9 முறை எம்எல்ஏ, தோல்வியே காணாத தலைவன் எம்ஜிஆர் இப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் செங்கோட்டையன் அவர்கள் போடுறாரு சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எடப்பாடி சொல்லாம சொல்றாரு, நீங்க தலைமைக்கு வந்த பிறகு ஒரு பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கல. இது எடப்பாடிக்கு மெசேஜ் சொல்றதா தானே அர்த்தம்? இது நிச்சயம் இது மறைமுக எச்சரிக்கை தான். நான் யாரால் வளர்க்கப்பட்டேன், என்னுடைய அரசியல் பின்புலம் என்ன, என் பயணம் என்ன அப்படிங்கிறத மிக அழுத்தமாக சொல்லுகிற பொழுது எதிராளியான திரு எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இந்த இரட்டை இலை கட்சி யாருக்கு என்கிற இந்த பிரச்சனை தொடர்ந்து இருப்பதால், இது மீண்டும் மீண்டும் ஒரு சிக்கலான சூழல் இருப்பதால், இந்த இறுதி தீர்ப்பு, நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வரும் வரையிலும் சின்னம் முடக்கப்படுகிறதுன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதிமுக ஒன்று சேர வேண்டும், என்டிஏ கூட்டணிக்கு போகணும், பாஜக கூட்டணிக்கு போகுங்கிற ஆசை அவருக்கு இன்னமும் இருக்கே சார் ஓபிஎஸ் அவர்களுக்கு. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரை கருணா அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் துரை கருணா சார். வணக்கம் சகோதரா. வணக்கம். அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை செங்கோட்டையன் அவர்கள் கிளப்பி இருக்காரு. செங்கோட்டையன் vs எடப்பாடி ரெண்டு பேருக்குமான பிரச்சனை. இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் ஓவராக பொங்கி வழிஞ்சிருக்காரு. குறிப்பாக ஒரு பொதுக்கூட்ட மேடையில எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்லாம என்னுடைய ஸ்டேச்சர் என்ன, நான் எங்கிருந்து வந்தவன், எம்ஜிஆர் காலத்துல ஜெயலலிதா அவர்கள் காலத்துல நான் எப்படி இருந்தவன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னிலை விளக்கத்தை கொடுத்திருக்காரு. இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான், என்ன சோதிக்காதீங்க அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசி நாம எங்கேயுமே பார்த்தது கிடையாது. பல பத்திரிகையாளர்கள் கிட்ட நாம பேசும்போது கூட அவருக்கு இது சுபாவமே கிடையாது, அவர் ஒரு ரிபலே கிடையாது, அவருக்கு எதிராக யாராவது ஒருத்தவங்க பேசினா கூட அவர்கிட்ட போய் என்கிட்ட என்ன பிரச்சனை, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு இறங்கி போகக்கூடிய ஒரு நபரான செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடிக்கு எதிராக மிக காட்டமாக விமர்சனம் பொங்கி இருக்காரு. எடப்பாடி பேரை ஒரு இடத்துல கூட அவர் சொல்லவே இல்லை. மறுபடியும் நீர்பூத்த நெருப்பா தான் இந்த பிரச்சனை இருக்கா சார்? அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடந்த 2 ஆண்டுகளாகவே ஒரு மிகப்பெரிய சோதனை காலம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒற்றை தலைமை என்று முன்னிறுத்தியதற்கு பிறகு இது போன்ற பிரச்சனைகள் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம் என்று மாறி மாறி போயிட்டு இருக்கு. இதில் உச்சகட்டமாக மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முடிவை நம்ம பார்க்கலாம். நான் 1980 அவருக்கு மிக நெருக்கமானவன். ஒரு 40-45 ஆண்டுகளாக ஒரு பத்திரிகையாளனாகவும் அதிமுகவினுடைய அனுதாபி என்கிற முறையிலும் அவரோடு நான் அதிகமாக பேசி பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறவன். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அவருடைய சுபாவமே மென்மையானவர், ஒரு பண்பானவர். நீங்கள் அரசியல் பொது மேடைகளில் இவரை பற்றி கடுமையான விமர்சனங்கள் வந்தால் கூட அதை கடந்து போயிடுவார். அவன் சுபாவம் அது அவன் பேசிட்டு போகிறான் விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார்.
கட்சியில் பல சோதனைகள் ஏற்பட்ட பொழுது, இவருக்கு பல சோதனைகள் ஏற்பட்ட பொழுது எப்போதுமே 100 பேர் 50 பேர் அவரோட இருந்த ஆட்கள் ஒருத்தர் கூட வீட்டுக்கு போகல. அந்த நேரத்தில் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா ஒரு நடவடிக்கை எடுத்து ஒதுக்கி வச்சிருந்தார். 2012 சொல்றீங்க. 12 காலகட்டங்களில் யாருமே இல்லை. அப்போ இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சர்களாக இருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்று அவங்க இன்னும் ஏன் பொறுமை காத்துக்கிட்டு இருக்கீங்க, வந்துருங்க திமுக வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவர் சொன்னார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் என்னை அரசியலுக்கு அழைத்து வந்தார், என்னை அறிமுகப்படுத்தினார், ஒருபோதும் அவருடைய இயக்கத்திற்கு அவருக்கு துரோகம் செய்து நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தார். இப்போதும் கூட யார் தலைமை என்றாலும் கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படுவோம் என்கிற மாதிரியான போக்கு தான் அவருக்கு இருந்தது. இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதை கிட்டத்தட்ட 28-30 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா இந்த இரு மாபெரும் தலைவர்களையும் புறக்கணித்து தன்னை மட்டுமே திரு எடப்பாடி முன்னிறுத்துகிறார் அப்படிங்கிற பார்வை அவருக்கு வந்துருச்சு. அதுக்கு உதாரணம் தான் அந்த விவசாயிகள் நடத்திய அத்திக்கடை அவிநாசி திட்ட விழா அப்படிங்கிற அது சப்பக்கட்டு கட்டுறாங்க, சால்ஜாப் சொல்கிறாங்க. அது ஒரு தனியார் விவசாயிகள் கூட்டமைப்பு, அதனால் அது அரசியல் ரீதியாக யார் வேணும். ஒரு பெரிய அரசியல் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவர், அவருக்கு பாராட்டு விழா என்கிற பொழுது அவரை ஆளாக்கி வழிநடத்தி இந்த கட்சி யார் கட்சி? அண்ணா திராவிட முன்னேற்ற எம்ஜிஆர் கட்சி. இதை நான் குறிப்பிட்ட மாதிரி ஒரு 28-30 ஆண்டுகால தன்னுடைய உடல்நலத்தை பொருட்படுத்தாமல் இரவு பகல் பாராமல் பட்டி தொட்டியெல்லாம் போய் அலைஞ்சு இந்த கட்சியை காப்பாற்றி 4 முறை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்த செல்வி ஜெயலலிதாவை கூட நீங்கள் பண்ணலை அப்படின்னா, மரியாதைக்கும் இந்த 2 தினங்களுக்கு முன்பு மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார்ல, அத்திக்கடை அவிநாசி திட்டத்திற்கு முழு உரிமையும் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு தான் இருக்குது, யாருமே அதில் உரிமை கொண்ட முடியாது. அவருடைய ஆட்சியை நீட்சி 2011 அந்த முயற்சியை எடுத்து வர்றாங்க. 2016 அவரே ஆட்சியை கொண்டு வருகிறார். அந்த ஆட்சி தான் இதை நிறைவேற்றியது. தனிப்பட்ட எவருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு சொன்னார். அதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் என்கிற முறையில் அதை வலியுறுத்தி இருக்கணும். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, விழா நடத்தியது அவங்க தான். இந்த விழாவுக்கு வருகை தருகிற எடப்பாடி பழனிசாமியை வரவேற்று கட்சிக்காரங்க போஸ்டர் போட்டாங்கல்ல வழிநெடுக, எந்த பேனரில் போஸ்டரில் எந்த கட் அவுட்லேயும் கூட அவங்க படத்தை வச்சுக்கிறாங்க. எடப்பாடி படத்தை 18 அடி 20 அடி உயரத்தில் கட் அவுட்டு பேனர் வச்சுக்கிட்டு கீழே அவருடைய அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அவங்க படம் பேர் போட்டிருக்கு. ஆனால் மேலே இடம்பெற வேண்டிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா படம் இல்லை. அப்படிங்கிறதுனால தான் அவர் பார்த்தார், இனி பொறுத்தது போதும் பொங்கி எழுந்துற மாதிரி இந்த நிலைப்பாடு என்பது கட்சிக்கு வலு சேர்க்காது. ஓகே சார், தொடர்ந்து தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிற நாம் ஒரு ஒன்றுபட்ட கட்சியை உருவாக்கி வலிமையான அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிற வேளையில் கட்சியினுடைய முதன்மை தலைவர்களை, கட்சிக்காக பாடுபட்ட முன்னணி தலைவர்களையும் புறக்கணித்து இவர் தான் அதிமுக என்கிற போக்கில் போவது சரியானதல்ல, கட்சியின் நலனுக்கு இது உகந்ததல்ல அப்படிங்கிறதுனால திரு செங்கோட்டையன் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். ஓகே சார், குறிப்பாக செங்கோட்டையன் அவர்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை எடப்பாடி தரலையா? எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி 72 அந்த பொதுக்குழுவின் போது பொருளாளராக இருந்து அந்த பொதுக்குழுவை வடிவமைத்ததுல செங்கோட்டையன் அவர்களுக்கு மிக முக்கிய பொறுப்பு இருக்கு. அதையும் தாண்டி பல்வேறு ஏற்றங்களை அம்மையார் ஜெயலலிதா செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு மிக முக்கியத்துவத்தை கொடுக்காம, சட்டமன்றங்கள்ல ஒரு உரிய பதவியை கொடுக்காம, ஒரு கொறடாவோ ஒரு எதிர்க்கட்சி துணைத் தலைவரோ போன்ற பதவியெல்லாம் கொடுக்காம, அதிமுகவில் ஒரு 64 அமைப்புகள் இருக்கு, அந்த ஒரு அமைப்புல ஏதாவது ஒரு அமைப்புல ஒரு பொதுச் செயலராக தான் இருக்காரு. அப்படி ஏன் சார் முக்கியத்துவத்தை கொடுக்கல செங்கோட்டையன் அவர்களுக்கு எடப்பாடி அவர்கள்? இல்லை, மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமியுடைய சுபாவமே அவருடைய கடந்த கால அரசியல், நிகழ்கால அரசியல் எல்லாம் பார்க்குற போது இந்த ஏறி வந்த ஏணியை எட்டி உதைப்பது, கைதூக்கி விடுவர்களுடைய காலை வாருவது, அது மாதிரியான ஒரு போக்கு இருக்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த கடந்த 40. எடப்பாடிக்கு ஏற்றம் கொடுத்தவர் செங்கோட்டையனா? நிச்சயமாக அரசியல் களத்தில் அவர் தொடக்க காலத்தில் சிலுவம்பாளையம் கிளை செயலாளராக வந்த காலத்தில் இருந்து இவர் திரு செங்கோட்டையன் அவர்களும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருக்கிற ஈரோடு முத்துசாமி அவர்களும், முத்துசாமி, இந்த 2 பேர் தான் அவரை அரசியலுக்கு அழைச்சி வந்து அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தவர்கள். அந்த கொங்கு மண்டலம், அந்த ஈரோடு, கோபி, சத்தியமங்கலம் அந்த ஏரியாவில் செங்கோட்டையன் தான் கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. தொடர்ந்து இல்லைன்னா 8-9 முறை ஜெயிக்க முடியாது, 9 முறை இருந்திருக்கிறாரு. கட்சியின் தலைமை நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி இருந்தார்.
அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்த அந்த முதல் ஒரு மூவர் அணின்னு இருக்கும். அழகு திருநாவுக்கரசு, இன்றைக்கு இருக்கிற ராஜகண்ணப்பன், அப்போ ஆர்எஸ் கண்ணப்பன், செங்கோட்டையன், இந்த 3 பேர் தான் செல்வி ஜெயலலிதாவுடைய உத்தரவுகளை சிறமேற்கொண்டு பணியாற்றியவர்கள் தொடக்க காலத்துல. 88-89 ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே 88-89 காலகட்டங்கள்ல இந்த 3 பேர் தான் கட்சியினுடைய மாநாடோ கூட்டங்களோ அல்லது சுற்றுப்பயணங்களோ இது நடந்தாலும் இவர்கள் தான் முன்னணியிலிருந்து செயல்படுவார்கள். அதுல முதன்மை பொறுப்பு திரு செங்கோட்டையனுக்கு இருந்தது. அதனாலதான் 88 செப்டம்பர் தொடங்கி 89 தேர்தல் வரைக்கும் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 28-30,000 கிலோமீட்டர், ஒரு மாவட்டத்துக்கு 4 நாட்கள் 5 நாட்கள் பட்டி தொட்டியெல்லாம் செல்வி ஜெயலலிதா பயணப்பட்ட பொழுது அந்த பயணத்தை சுற்றுப்பயண திட்டத்தை வடிவமைத்தவர் மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள். 2016 தேர்தல் வரைக்குமே அந்த பிரச்சாரத்துக்கான ரூட் போறது செங்கோட்டையன் அவர்தான். தமிழ்நாடுல இருக்கிற அந்த மூலை முடுக்கு பூரா அவருக்கு தெரியும். இந்த இருக்கிற அந்த 12,600க்கும் மேற்பட்ட அந்த ஊராட்சிகள், அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட கிளை அமைப்புகள் வரைக்குமே அவருக்கு பரிச்சயம் உண்டு. அதான் சொல்றாரு சார். என்ன வந்து கோபிச்செட்டிப்பாளையம் சுருக்கிடாதீங்க. நான் வந்து எந்த ஒரு கிளை கழகத்துக்கு போனாலும் அங்க உள்ள நபர் வந்து பேர் சொல்லி கூப்பிட முடியும். கோபி ஈரோட்ல மட்டுமே வந்து எங்க போனாலும் தடுக்கி விழுந்தாலும் அங்க இருக்கிறவங்க பேரை வந்து என்னால சொல்ல முடியும். இப்படி தமிழ்நாடு முழுக்க என்னால சொல்ல முடியும்னு அந்த பேச்சின் போது நிச்சயமா நான் அந்த சுற்றுப்பயணத்தில் நான் கூட போனேன். 88 செப்டம்பர் தொடங்கி நடந்த செல்வி ஜெயலலிதாவுடைய சுற்றுப்பயணத்தில் அவருடைய அதிகாரப்பூர்வ நமதெம்ஜிஆர் நாளிதனுடைய நிருபராக அந்த பயணம் முழுவதும் போனேன். அப்போ நான் வடிவமைச்சு அந்த சுற்றுப்பயணத்தை அந்த திட்டங்களை உடனிருந்து பார்த்தவன். இன்னொன்று கூடுதல் தகவல் என்னன்னா, அவரோடு சுற்றுப்பயணத்துக்கு வந்த அந்த பத்திரிகையாளர்களை பார்த்து பராமரித்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்தது செங்கோட்டையன். என்னிடம் தான் அந்த பொறுப்பை ஒப்படைச்சார். அவங்களுக்கு சில ஜெயலலிதாவே கேட்பாங்க, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க நம்மளோட, எங்கே தங்குறாங்க, அவங்க அறைகள் சரியாக இருக்கா, உணவுகள்லாம் சரியாக கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இந்த மாதிரி நம்ம நிருபர் தான் போட்டிருக்கேன் துரைக்கண்ணன் அழைச்சிட்டு வந்து சரி ஜெயலலிதாவே என்கிட்ட கேட்டாங்க, எங்கே தங்கியிருக்காங்க, வசதி இருக்கா, அவங்களுக்கு நேரத்துக்கு உணவு கொடுக்கணும், ட்ரூவில் போகிற போது அவங்களுக்கு தண்ணி காஃபி அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்துங்க நல்ல. அப்போ வந்து ரொம்ப பத்திரிகையாளர்கள் மீது ஒரு மிகச்சிறந்த ஈடுபாடு இருக்கும். ஒரு நாள் சுற்றுப்பயணம் வந்து இறங்குற போது எல்லா நிருபர்களையும் கூப்பிட்டு கேட்பாங்க, ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் கேட்பாங்க. இந்த சுற்றுப்பயணத்தை வடிவமைக்கிற போது காலையில் ஒரு 9-10 மணிக்கு அந்த மாவட்ட செயலாளர், இவங்க பயணம் போகிற நகர ஒன்றிய பேரூர் கடை நிர்வாகிகள் அவங்கள்ட்ட பூரா அழைச்சி ஒரு 1 hour எந்தெந்த பாயிண்டில் கொடியேற்றணும், எந்தெந்த பாயிண்டில் பேசணும், அந்த டூர் போகிற இடத்துல மெயின் ரோடு போகுது, கிராமப்பகுதி போகுதுன்னா அந்த ரூட் அப்படியே தான் போயிட்டு இருக்கணும். உள்ள 2 கிலோமீட்டர் உள்ளே போய் திரும்ப வர்றது, 5 கிலோமீட்டர் உள்ளே போய் திரும்ப வர்றது, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு 1 மணி நேரம் ஆலோசனை தெரிவித்துட்டு அந்த மாவட்ட செயலரோட காரில் ஏறி இவங்க போகிற அந்த டூரை போய் பார்ப்பார். ஃபுல்லாக போய் சுற்றி பார்த்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த பகுதியை பூரா அன்றைக்கு போகிற இடமெல்லாம் பார்த்துட்டு திரு செங்கோட்டையன் அவர்கள் திரும்ப வந்து மதிய உணவு முடிச்சுட்டு குளிச்சுட்டு 4-4:30க்கெல்லாம் அந்த ஜெயலலிதா காரில் அந்த அம்பாஸ்டர் 292 ஒரு அம்பாஸ்டர் கார் இருக்கும், அதில் அவர் முன்னணியில் அவர் தான் இருப்பார். அப்படி திட்டமிட்டு வடிவமைத்ததன் விளைவாகத்தான் அவர் சொல்ற மாதிரி கிராம கிளை செயலாளர்கள் இருந்து அத்தனை மாவட்ட நிர்வாகிகளும் 1972 அமைப்பாளர்கள் தொடங்கி அதன் பிறகு செயலாளர்களாக வருது அந்த அத்தனை பேர் கிட்டத்தட்ட 100% அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற தொண்டர்களுக்கு அறிமுகமான ஒரே தலைவர் செங்கோட்டையன் தான். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் என்னை சீண்டி பார்க்காதீங்க அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். எடப்பாடி சீன்றாரா செங்கோட்டையனை? அதுதான் அப்படி நீங்கள் சொன்னீங்களே முக்கியத்துவம் குறைக்கப்படுகிறதாங்கிறது, அவருக்கு முக்கியத்துவம் குறைக்கப்படுகிறது. முன்னாடியே இருந்தது. ஆனால் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இந்த 6 பேர் சென்று சந்தித்து வலியுறுத்தினாங்க கட்சி வருங்க. அதன் பிறகு அவர்களுக்கு மறுதளித்து ஒருபோதும் முடியாதுன்னு வெளியேற்றுறதுக்கு பிறகு இந்த 6 பேருக்குள்ள முக்கியத்துவத்தை குறைக்கும் வேலையில் திரு செங்கோட்டையன் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டார். நீங்கள் ஈரோடு மாவட்டத்தில் திரு செங்கோட்டையனுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட சிலருக்கு மாவட்ட மாநில பொறுப்புகளை வழங்கியிருக்கிறார். கட்சி தலைமை கழகத்தில் திரு செங்கோட்டையனுக்கு எதிராக குற்றம் சாட்டிய ஒரு நபரை ஊக்குவிச்சு அவருக்கு பதவி பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவருக்கான முக்கியத்துவம் தலைமை அளவுலையும் இல்லை, மாவட்ட அளவிலுமே அவருக்கான செல்வாக்கை முக்கியத்துவத்தை குறைக்கிறாங்க. அதனால தான் அவர் கள ஆய்வு பண்ணாங்களே. ஆமா, எந்த கள ஆய்வு எந்த மாவட்டத்துக்கான கள ஆய்வுலையும் செங்கோட்டையன் அவர்கள் பேர் இல்லையே. அதுல இல்ல. நீங்க பிரிவு வாரியா நீங்க சொன்னீங்கல்ல 18-20 பிரிவு வாரியா ஆலோசனை கூட்டங்கள் நடத்துறாங்க, அதுல இல்லை. அங்க டெல்லியில ஒரு அலுவலகம், தலைமை கட்சி அலுவலகம் திறக்கிறாங்க. அதற்கான இதுல இங்க நடந்தது கான்ஃபரன்ஸ், வீடியோ கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதுலயும் இல்லை. அதுல என்ன மிகப்பெரிய கொடுமை,
புரட்சி தலைவி புரட்சி தலைவர் அம்மா மாளிகை அப்படிங்கிறது ஒரு 35 mm போட்டு அதை திறந்து வச்ச புரட்சி தமிழர் எடப்பாடியார்னு சொல்லிட்டு 70 mm ஒரு கல்வெட்டு முழுவதுமாக போட்டிருக்காரு. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்தது. அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட அவருடைய கட்சி தான். இன்னும் எத்தனை நூற்றாண்டாளர் அதிமுக யார் கட்சினா என்ன சொல்லுவாங்க? எம்ஜிஆர் கட்சி தான். ஓகே. அதன் பிறகு கட்சியை கட்டமைத்து வளர்த்தெடுத்த செல்வி ஜெயலலிதாவுக்கும் அந்த பங்கு உண்டு. நான் தான் அதிமுக தலைவருடைய மறைவுக்கு பிறகு அவங்களும் சொல்லலாம், நான் தான் அதிமுக என்று இப்போது திரு எடப்பாடி சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது, என்ன உரிமை இருக்கிறது அப்படிங்கிறது தான். நீங்கள் அதிர்ஷ்டவசமாக அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வந்துட்டாரு, சிஎம் ஆகிட்டாரு. ஆமாம், அவர் ஆட்சி கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு திருமதி வி.கே. சசிகலா கொண்டு வந்ததனுடைய விளைவாக வந்துட்டார். அந்த ஆட்சி அதிகாரமும் பணபலமும் இருந்ததால் தன்னுடைய சாதுரியத்தால் சாமர்த்தியத்தால் இன்னும் சொல்லப்போனால் சில சாகச நடவடிக்கைகளால் கட்சியை கைப்பற்றி வைத்திருக்கிறார். இதே மறைமுகமாக சொல்லியிருக்காரு, எனக்கு எத்தனையோ பதவிகள் தேடி வந்திருக்கு, எத்தனையோ வாய்ப்புகள் வந்திருக்கு, அந்த வாய்ப்பை நான் சூஸ் பண்ணல, அதுக்காக வருத்தப்படவும் இல்லை. அந்த கூவத்தூர்ல அந்த முதல்வர் பதவி என்பது செங்கோட்டையனை தேடி தான் வந்துச்சு, அவர் மறுத்துட்டாரு, அதன் காரணமாக தான் இபிஎஸ்க்கு போனதுங்கிற வாதங்கள்லாம் இப்போ வைக்கிறாங்க. நிச்சயமா அதுதான் சொல்றேன். பல சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் அவருக்கு வந்தது. எல்லாருமே கட்சியினுடைய எல்லா மட்டத்தில் இருக்கிறவர்களுக்குமே நம்பிக்கைக்குரியவராக மரியாதைக்குரியவராக இவர்தான் தகுதியானவர் என்று அன்றைக்கு ஊடகங்களும் பேசினது, கட்சியினரும் பேசினாங்க. இவருடைய நிலைப்பாடு திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த அணுகுமுறை அதுல பெரிய மாற்றம் இருக்கு, ஒரு சுயநல போக்கு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இன்றைக்கும் எல்லாரும் சொல்றாங்க, செங்கோட்டையன் அன்னைக்கு அந்த அம்மா அடையாளம் காட்டிட்டு போயிருந்தா கட்சி நல்லா இருக்கும், தொடர்ந்து நம்ம வெற்றி பெற்றுப்போம், 2021 வெற்றி பெற்றிருப்போம், அடுத்த தேர்தலையும் வெற்றி பெறுவோம், தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பார்வை இருக்கு. அப்ப கட்சியின் தலைமைக்கு ஒரு பெரிய விசுவாசமா இருந்திருக்கு. ஆமா இருக்கு. அப்ப கட்சியினுடைய நிறுவன தலைவர், அதை கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா ஆகியோரையும் புறக்கணித்து விட்டு தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தான் அதிமுக என்கிற பிம்பத்தை கட்டமைக்க திரு எடப்பாடி பழனிசாமி வருவது என்பது கட்சியின் நலனுக்கு உகந்ததல்ல. திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்குரிய வலிமையான கட்டமைப்பை உருவாக்கவும் இவர் தவறிவிட்டார். அப்ப இந்த நிலைப்பாடு தொடரக்கூடாது. 2026 தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் அதிமுக கட்சியை ஒரு மீண்டும் வலிமைப்படுத்த முடியாமல் ஒரு பெரிய சரிவை பின்னடைவை அடைந்துவிடும் அப்படிங்கிற அந்த கவலையும் வருத்தமும் மூத்தவர்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த விஷயத்தை இன்று நம்ம அடிக்கடி பேசுவோம்ல, அது நீர் ஊத்த நெருப்பா இருக்கு, யாராவது விசிறி விட்டா கனன்று எரிய தொடங்கிடுன்னு விசிறிட்டார். நிச்சயமாக இது ஒரு பெரிய மாற்றத்தை அதிமுக மீண்டும் ஒரு வலிமையான ஒன்றுபட்ட அதிமுகவாக வருவதற்கான ஒரு முன்னோட்டமாக இதை நான் பார்க்குறேன். ஓகே சார், இது எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்குமான மோதல். செங்கோட்டையன் தனது தரப்பு விளக்கத்தை 2 முறை விளக்கமாக பேசிட்டாரு. தொடர்ச்சியாக பிரஸ்ஸை சந்திக்காத செங்கோட்டையன் அவர்கள் பிரஸ்ஸை சந்தித்து தன்னுடைய ஒப்பீனியனை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்திருக்காரு. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு என்பது எடப்பாடிக்கு இருக்கு. எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் மௌனமாக இருக்காரு. சென்னையில் ஜெயக்குமார் அவர்கள் பேசியிருக்காரு, மதுரையில் செல்லூர் ராஜு பேசியிருக்காரு, ஆர்பி உதயகுமார் பேசியிருக்காரு. எடப்பாடி ஏன் சார் பேசவே மாட்டேங்கிறாரு? இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது இது எடப்பாடியோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குமோங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு இருக்கே. இல்லை, நிச்சயமாக கட்சியில் அவரவர்கள் தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கூட பொதுச் செயலாளருடைய அனுமதி இல்லாமல் இது போன்ற கட்சியினுடைய உள் விவகாரங்களில் தலையிட மாட்டாங்க. அதிமுக என்று வந்து விட்டாலே அதனுடைய நிலைப்பாட்டை பொதுவெளிகளில் அதிகமாக பேசுவது டி ஜெயக்குமார். ஆமாம், அவ்வப்போது ஆர்பி உதயகுமார், செல்லூர்ராஜு போன்றவர்கள் தெரிவித்தாலும் கூட அவங்க தலைமை ஒப்புதல் இல்லாமல் அவங்க பேச மாட்டாங்க. திரு ஆர்பி உதயகுமார்லாம் முழுக்க முழுக்க திரு எடப்பாடியினுடைய பிம்பமாக அவருடைய நிழலாகத்தான் அவர் செயல்படுகிறார். அப்போ ஒரு கட்சியின் மூத்த முன்னோடி, இதுவரைக்கும் அமைதி காத்தவர், இனியும் அமைதி காக்கக்கூடாது என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். ஒரு பழமொழி ஒன்றில் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு. இதுவரைக்கும் மிக சாதுவாக அரசியலில் அறியப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய போர்க்குரலை எழுப்பி இருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கிட்டத்தட்ட 250 பேர் அந்த பட்டியலில் அந்த நோட்டீஸில் போட்ட மாவட்ட மாநில நிர்வாகிகள் எல்லாரும் சொல்லிட்டு எல்லார் பேரையும் சொன்னார். ஒரே ஒரு இடத்துல இந்த கூட்டத்தை நடத்த கட்சியின் பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் உத்தரவுக்கு நடைபெறுகிறது.
இடைத்தேர்தல் நடந்தனால தாமதமாக நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாங்க. ஆமா. இன்றைக்கும் கட்சியில் இருக்கிற மூத்த முன்னோடிகள் பொன்னையன் ஆகட்டும், மற்ற தம்பிதுரை ஆகட்டும், மூத்தவர்கள் சீனிவாசன், திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு, ஆரிபு உதயகுமார், இப்படி ஒரு பெரிய செட்டே எங்கே பேசினாலும், எந்த கூட்டத்தில் பேசினாலும், தலைமை கழகத்தில் பேசினாலும், பொதுவெளிகளில் பேசினாலும், நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசினாலும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியில் கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறாரு. திரு எடப்பாடி தலைமையில தான் மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறத எல்லாருமே பதிவு பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஒரு இடத்துலயாவது திரு செங்கோட்டையன் அதை சொல்லியிருக்காரா? சொல்லலை. இல்லை. ஆக அந்த உறுதியான நிலைப்பாடு இவரால் முடியாது. ஓகே. புரட்சித் தலைவர் வழியில், புரட்சித் தலைவர் வழியில இவரால் கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியாது என்பது ஒரு ஆழமான கருத்து அவர் மனசுல பதிஞ்சிருச்சு. சார், 9 முறை எம்எல்ஏ, தோல்வியே காணாத தலைவன் எம்ஜிஆர் இப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் வந்து செங்கோட்டையன் அவர்கள் போடுறாரு சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எடப்பாடி சொல்லாம சொல்றாரு, நீங்க தலைமைக்கு வந்த பிறகு ஒரு பெரிய வெற்றி வந்து நமக்கு கிடைக்கல. 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமிங்கிற ஒரு பேராவே மாறிடுச்சு. அதெல்லாம் சொல்லாம இப்படி சொல்றாரு, எம்ஜிஆர் நமக்கு ஒரு தலைவர் இருந்தாரு, அவருக்கு எந்த ஒரு சினிமாவிலையும் சரி அரசியல்லையும் சரி தோக்கவே இல்லைங்கிற ஒரு விஷயத்த அங்க பதிவு பண்றாரு. இது எடப்பாடிக்கு மெசேஜ் சொல்றதா தானே அர்த்தம்? இது நிச்சயம் இது மறைமுக எச்சரிக்கை தான். என்ன சீண்டி பார்க்காதீங்க, நான் யாரால் வளர்க்கப்பட்டேன், என்னுடைய அரசியல் பின்புலம் என்ன, என் பயணம் என்ன அப்படிங்கிறத மிக அழுத்தமாக சொல்லுகிற பொழுது எதிராளியான திரு எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா நம்ம மறைமுக எச்சரிக்கை. இது எங்க சார் போய் முடிய வாய்ப்பு இருக்கு? இல்லை, அதாவது அரசியலில் சில நேரங்களில் பல்வேறு அரசியல் கட்சிகளில் குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு இந்த அதிமுகவில் ஏற்பட்டுகிற இந்த குழப்பமான நிலையும் இந்த பிரச்சனையும் என்பது ஒரு இறுதி கட்டத்தை இப்போ எட்டி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இதன் மூலமாக எல்லோருமே நான் அறிந்த வகையில் ஏறத்தாழ ஒரு 60-70% பேர், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் வாரிய தலைவர்கள், கட்சியில் மாவட்ட மாநில பொறுப்புகள் இருந்த பலரும் அவரை தொடர்பு கொண்டு, ஆனால் நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுங்க, உங்களால் தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற பார்வை திரு செங்கோட்டையன் அவர்கள் மீது விழுந்துருச்சு. அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அவரும் தன்னுடைய ஆதரவாளர்களிடம் ஆலோசித்து வருகிறார். ஓகே. ஒன்றுபட்ட அதிமுக அது மட்டுமே தான் தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் என்பதில் திரு செங்கோட்டையன் உட்பட முதன்மை நிர்வாகிகள், அதை கடந்து சாதாரண கார்டு ஹோல்டர் இருக்காங்கல்ல, காலமெல்லாம் இந்த இரட்டைலைக்கு மட்டுமே ஓட்டு போட்டு எந்த பிரதிபலனையும் எதிர்பாராத அடிமட்ட தொண்டர்கள் வரைக்குமே கட்சி ஒன்றுபடாவிட்டால், ஒரு வலிமையான இயக்கமாக அதிமுக கட்டமைக்கப்பட்டால் மட்டுமே ஒரு வலுவான கூட்டணிக்கு நமக்கு ஆட்கள் வரும், தேர்தல் களத்தில் வெற்றி பெறுத்த முடியும். அது இல்லாமல் வெறும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அதிமுக மட்டுமே தொடருமே என்றால் கூட்டணிக்கு ஆட்கள் வராது. அப்படி கூட்டணிக்கு ஆட்கள் வராத நிலையில மீண்டும் ஒரு சரிவை, பின்னடைவை, தோல்வியை சந்தித்தால் அதிமுகவின் எதிர்காலமே பாழாகிவிடும் அப்படிங்கிற உணர்வு தான் எல்லோரும் மத்தியிலுமே இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய தொண்டர்கள் அமைப்பு. நீங்க இன்னும் காத்து கிடக்குறாங்க. நல்ல தலைமை வரும், நல்ல கட்டமைப்போடு இந்த கட்சி வெற்றி பாதையில் பயணிக்கும். புரட்சித் எம்ஜிஆர் நோக்கம், செல்வி ஜெயலலிதாவுடைய நோக்கம், எண்ணம் என்பது அரசியல் களத்திலிருந்து திமுக அப்புறப்படுத்த வேண்டும் என்று. இன்னைக்கு திமுக நாளுக்கு நாள் வலிமை பெற்று வருகிறது. அந்த வலிமையை தருவதற்கான மறைமுக ஆதரவை திரு எடப்பாடி பழனிசாமி கொடுக்க தொடங்கி இருக்கிறார் அப்படிங்கிற பார்வையும் பொதுவெளிகளில் கட்சியினர் மத்தியில் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது எவ்வளவு தூரம் திரு ஸ்டாலின் பேசினாருன்னு நமக்கு தெரியும். ஒரு 98 பக்கம் கவர்னர்கிட்ட கொண்டு போய் எல்லாம் ஆவணங்கள் இருக்கு, அதிகாரப்பூர்வமான குற்றச்சாட்டு. அவர் நடவடிக்கை எடுக்கலைன்னா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் தனி நீதிமன்றங்களை அமைத்து இந்த குற்றச்சாட்டுக்கு உட்பட்ட அனைத்து அமைச்சரும் விசாரித்து அவர்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கிற பணத்தை கைப்பற்றி அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவேன், தவறு செய்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றார். குறிப்பாக கோடநாடு கொள்ளை வழக்கில் உண்மை குற்றவாளி யார் என்பதை கண்டறிந்து நிச்சயம் தண்டனை வழங்குவோங்கிற 4 வருஷம் ஆச்சு. என்ன நடக்குது? திமுகவில் இருக்க செய்தி தொடர்பாளர் சொல்றாங்க, ஆட்சிக்கு வந்தோடனே இவங்கெல்லாம் போயிடுவாங்கன்னு பேசணும், என்னதான் நடக்குது எங்களுக்கே புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அப்ப இந்த நிலைப்பாடு என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை வீழ்த்தி அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டிய திரு எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு ரகசிய உடன்படிக்கையோடு பயணிக்கிறாருங்கிற சந்தேகம், பொதுவெளி சந்தேகம் என்பது கட்சியினரிடமும் வந்துட்டது. அப்ப இவருடைய தலைமையில் பயணிக்கிற பொழுது கட்சி வெற்றி பாதையில் செல்லாது என்கிற எண்ணம் எல்லோருக்கும் வந்துவிட்டது. அதை மூத்த முன்னோடியான திரு செங்கோட்டையன் அவர்களும் இதை தொடங்கி வச்சிருக்கிறாரு. நிச்சயமாக எதிர்வரும் மார்ச் மாதத்துக்குள்ள ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.
ஓகே சார். அதே போல இன்னொரு வழக்கு சார். அதிமுக இந்த உட்கட்சி விவகாரங்களை பத்தி தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படின்னு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. தேர்தல் ஆணையம் விசாரிக்க கூடாதுன்னு நீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஒன்று போட்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதையும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. மீண்டும் இடியாப்ப சிக்கலை நோக்கி போவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கேவியட் மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா புகழேந்தி அவர்கள் அப்படின்னு உள்ள ஓபி ரவீந்திரநாத் அப்படின்னு பலருமே வந்து கேவியட் மனுவை வந்து போட்டிருக்காங்க. என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? மீண்டும் ஒரு இடியாப்ப சிக்கலை நோக்கி அதிமுக உட்கட்சி விவகாரம் என்பது போக போதா? ஆமாம், நான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இருந்து இந்த கருத்தை வலியுறுத்தி வருகிறேன். சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடாக தான் இப்போ இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பையும் நம்ம பார்க்கிறோம். ஓகே. இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட விதிகளின்படி தான் ஒரு அரசியல் கட்சி பதிவு பெற்று அங்கீகாரம் பெற்று செயல்பட வேண்டும். அந்த கட்சியை பதிவு செய்வது, கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளை பரிசீலித்து அதை ஒப்புக்கொள்வது, சின்னம் ஒதுக்குவது, இது எல்லாமே தேர்தல் ஆணையத்திற்கு தான் உண்டு. அது குமாஸ்தா வேலைங்கிறாரு. அதுதான் சொல்றேன். நீங்க திரு சி வி சண்முகம் சொல்ல, அதுக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமியுமே உட்கட்சி விவகாரத்தை விசாரிப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படிங்கிற. அப்ப தேர்தல் ஆணையத்தோட ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்கிற பொழுது ஏதோ ஒரு சிக்னல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. கட்டளையை முடக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த பேச்சை நான் பார்க்குறேன். நீங்கள் எங்கே போய் சின்னத்துக்காக நின்னீங்க? தேர்தல் ஆணையத்தில் தானே நின்னீங்க. நம்ம ஒரு அரசியல் கட்சியை எப்படி நடத்த வேண்டும் அப்படிங்கிறது அரசியல் கட்சிக்கு முழு உரிமை இருக்குது. நீங்கள் மற்ற அரசியல் கட்சியை விட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த சட்ட விதி 43 இருக்குல்ல, அதுதான் இப்போ பேசப்படுகிறது. அந்த விதி தேர்தல் ஆணையத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட விதி. அந்த விதியை மாற்றுவதற்கு அல்லது நீக்குவதற்கு எந்த குழுவுக்கு அதிகாரம் இல்லை என்பதான் புரட்சியாளர் எம்ஜிஆர் பதிவு செய்யப்பட்டது. அதைத்தான் நீதியரசர் ஜெயச்சந்திரன் தன்னுடைய தீர்ப்பில் சுட்டிக்காட்டி இதற்கு மாறாக நடைபெற்ற பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லாது அப்படின்னு சொன்னார். மேலே உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் அங்கே போய் பல்வேறு நல்ல விதமான தீர்ப்புகளை வாங்கிட்டு வந்துட்டாங்க. எடப்பாடி தரப்பு வாங்கிட்டு வந்துட்டாங்க, தீர்ப்புகளை வாங்கிட்டு வந்துட்டாங்க. எந்த மாற்று கருத்துமே. ஈரோடு கிழக்கின் போது தேர்தல் ஆணையம் இரட்டலை சின்னத்தை எடப்பாடி தரப்பு அது கூட எடப்பாடி தரப்பு கொடுத்தாங்க. எடப்பாடி கையெழுத்து போடுறதுக்கு அனுமதி கொடுக்கல. தமிழ் மகன் ஹுசேன் தான் இருக்காரு. கர்நாடகாவிலையும் கூட தற்காலிகமாக தான் கொடுக்கப்பட்டது. எப்படின்னா, அந்த சிட்டி சிவில் கோர்ட்டில் இருக்கிற வழக்கு முடிந்து இறுதி தீர்ப்பு வரும் வரையிலான இடைக்காலமாக தான் கொடுத்துருக்குறாங்க. நிரந்தரமாக அவர் கையில் ஒப்படைச்சில்ல. அப்போ இந்த சூழலில் உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லைங்க. உயர்நீதிமன்றம் ஒன்று இடைக்கால தடை விதிச்சதில்ல. திரும்ப இவங்க அப்பீல் போன உடனே விசாரித்து உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு, யாரெல்லாம் இந்த இரட்டை இலை தொடர்பான வழக்குகளை கோரிக்கை எடுக்கிறோம் எல்லாரையும் விசாரித்து ஒரு தேர்தல் ஆணையம் இறுதி முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்று வந்த பொழுது எந்த அடிப்படையில் இந்த உட்கட்சி பிரச்சனைகளை விசாரிக்கலாம்னு தேர்தல் ஆணையம் இப்போ ஆலோசித்து வருகிறது. இப்போ இந்த மனுக்கள் போட்ட எல்லாரையுமே எங்களை விசாரிக்கணும் அப்படின்றாங்க. ஏற்கனவே ஒரு முறை ஓபிஎஸ் தரப்பு, சசிகலா தரப்பு, இந்த பக்கம் கேசி பழனிசாமி, அந்த சூரியமூர்த்தியா, ஆமாம், அந்த எல்லாருமே விசாரிச்சிருக்காங்க. ரிட்டனாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையம் விசாரிக்கிற பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, தொடர்ந்து இந்த இரட்டை இலை கட்சி யாருக்கு என்கிற இந்த பிரச்சனை தொடர்ந்து இருப்பதால், இது மீண்டும் மீண்டும் ஒரு சிக்கலான சூழல் இருப்பதால், இந்த இறுதி தீர்ப்பு நீதிமன்றத்தினுடைய உரிமையியல் நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வரும் வரையிலும் சின்னம் முடக்கப்படுகிறதுன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு கூடுதலா இருக்கிறதா நான் பாக்குறேன். ஓகே, அந்த பயம் தான் இப்ப இரட்டலை முடக்கப்படலாம்னு சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறது. இல்லை, நீதிமன்றம் ஏற்கனவே 2-3 முறை சொல்லி அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் வந்து இவருக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதால அந்த தீர்ப்பு வரும் வரையிலும் அவர்கிட்ட இருக்கட்டும் அப்படிங்கிற 2 பார்வை இருக்கு. ஒன்று முடக்கப்படலாம், இல்லது அந்த தீர்ப்பு வரும் வரையிலும் இடைக்காலமாக இவரிடம் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த 2 பார்வை இருக்கிறது. இந்த நிலையில் தான் இப்படி தொடர் சிக்கலுக்கு நம்ம உட்பட்டு கட்சி பொதுவெளிகளில் ஒரு மோசமான விளைவை பொதுமக்கள் மத்தியிலும் கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் இதற்கு எதிர்காலம் இல்லையோ, தொடர்ந்து இந்த கட்சி தோல்வியை சந்தித்து வருகிறது அப்படிங்கிற பார்வை வந்துடுச்சு. வேண்டாம், பிரிந்து கிடக்கிற கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு கட்சியை வலிமையான கட்டமைப்பாக நாம் கொண்டு வருவோம் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் மூத்த முன்னோடிகள் இதற்கான வேலைகளை பண்ணாங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக தொடர்ந்து அதற்கான உடன்பாட மாட்டேங்கிறார். நம்மளே பல பதிவுகளில் பேசியிருக்கோம். புரட்சியாளர் எம்ஜிஆர் ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேனார். ஆமாம், 1000 ஆண்டுகளை கடந்தும் இந்த கட்சி நின்று நிலைத்து ஈடித்திருக்கிறார். 70களில் ஒரு பிரச்சார சுற்றுப்பயணத்தின் போது சொன்னார்,
இந்த கட்சியை அழித்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும் என்று பலரும் கருதுகிறார்கள். சிலர் சதி செய்கிறார்கள். என்னையே ஒழித்து விட வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். இந்த ஒரு ராமச்சந்திரனை அழித்து விட்டால் அதிமுக அழிந்து விடாது. 1000 ஆண்டுகளை கடந்தும் இந்த கட்சி நின்று நிலைத்தெடுக்கும். அண்ணாவின் உருவம் பொறித்த இந்த கொடி பட்டொலி வீசி பறக்கும்னு அந்த கொடியை கையில் பிடிச்சிட்டு பேசினார். இன்னொரு கூட்டத்தில் பேசினார், இந்த கட்சியை எவராலும் அழுத்தமாக சொன்னார், எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது நம்மை தவிர அப்படின்னார். கட்சி அழிக்கணும்னா நம்மள ஒருத்தன் தாண்டா அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு நிலையை திரு எடப்பாடி கொண்டு வந்து விட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கட்சி வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கான எந்த அணுகுமுறைகளை செல்வி ஜெயலலிதா தனக்கு எதிராக எத்தனை நிலைப்பாடுகளை மிக கடுமையாக நாராச நடையிலெல்லாம் விமர்சித்தவர்களையும் அரவணைத்து கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு திரு ஓபிஎஸ் அவர்களோ திருமதி சசிகலா அவர்களோ பெரிய அளவில் இவங்களுக்கு எதிராக களமாடலை. கட்சி ஒருங்கிணையணும், ஒன்றிணையணும், எனக்கு கூட என்ன பொறுப்பு பதவி வேண்டாம் அப்படிங்கிற அந்த கான்செப்டோட தான் போகிறாங்க. அப்போ அந்த பெருந்தன்மை, ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துகிற அந்த தலைவனுக்கு ஒரு பெருந்தன்மை வேணும்ல. அந்த பெருந்தன்மை இல்லாதனுடைய போக்கு, இந்த சுயநலத்தின் வெளிப்பாடு தான் கட்சி இந்த மாதிரி. நீங்கள் எத்தனை விகியுங்கள், எத்தனை பிரசாந்த் கிஷோரை, எத்தனை அணிலை, எத்தனை ஜானவரக்கியம் சாமியை கொண்டு வந்து நூற்றுக்கணக்கான கோடி செலவு பண்ணாலும் ஓட்டு போடுறது ஜனங்க தான், மக்கள் தான். ஓட்டு போடுற மக்கள், அந்த ஓட்டு போடுற மக்களை அழைத்து வருகிற கட்சியினுடைய நிர்வாகிகள், அவங்க வந்து இது வெற்றி பெறும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட பயணிப்பதற்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய. ஆனாலும் ஓபிஎஸ் இன்னமும் பாஜக சார்போட இருக்காரு சார். சமீபத்தில் ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காரு. அதிமுக ஒன்று சேர வேண்டும், என்டிஏ கூட்டணிக்கு போகணும், பாஜக கூட்டணிக்கு போகுங்கிற ஆசை அவருக்கு இன்னமும் இருக்கே சார் ஓபிஎஸ் அவர்களுக்கு. செல்வி ஜெயலலிதா அவருடைய மரணத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்த பொழுது மத்திய ஆட்சி கட்சியான பாரதிய ஜனதா கட்சி தான் இதில் தலையிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அதிமுகவில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு சில பேரை கொண்டு போய் அவங்க ஆட்சி மாற்றத்தை, இந்த ஆட்சியை கவிழ்த்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவார்கள் சொல்லிட்டு IBIS தகவல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போன உடனே அவங்க நேரடியாகவே வந்து தலையிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை வளரவிடக்கூடாது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருந்தது. அதிமுக மீது அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது பாஜகவுக்கு. அதனால தான் அவங்க வந்து தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கும் அந்த முதலமைச்சராக திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு வருவதற்கு கூட அவங்க பெரிய அளவில் பாடுபட்டாங்க. அப்போ இடையில் ஏற்பட்ட சில சட்டச்சிக்கல், சில வழக்குகள் அதெல்லாம் வந்துட்டு வேறு மாதிரி ஆகிப்போச்சு. முதல் தர்ம யுத்தம், அந்த முதல் தர்ம யுத்தம் தொடங்கி இவர் ஒரு தனி அமைப்பாக போயிட்டார்னா இன்னும் பலகீனமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்தி கொண்டு வந்து திரும்பவும் ஒப்படைத்ததற்கு பிறகு தான் இன்றைக்கி 4.5 வருஷம் அவர் ஆளுமையோடு ஆட்சி நடத்தினாருன்னா யாரால? இந்த முதல் தர்ம யுத்தத்தை முடிவு கொண்டு வந்த 10, 11, 12 எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லைன்னா கட்சியே இருந்திருக்குது, ஆட்சியே இருந்திருக்கிறாதில்ல. அதை இவங்க தான் பண்ணினாங்க. அப்போ தொடர்ந்து இன்றைக்கு மாநில ஆட்சி கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. மத்திய ஆட்சி கட்சியாக இன்னும் 5 வருஷம் பாஜக இருக்கும். இந்த 2 ஆளும் கட்சிகளை எதிர்த்து களமாடுவது பாதுகாப்பற்ற ஒரு தன்மையாக இருக்கும் அப்படின்னு கருதுகிறாங்க. நடைபெற்று முடிந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ஒரு வலிமையான கூட்டணி என்டிஏ கூட்டணியோட இணைஞ்சிருந்தால் ஒரு 15-20 தொகுதி ஜெயிச்சிருக்கலாங்கிற பார்வை இன்றைக்கும் வேலுமணி உட்பட கட்சியில் இருக்கிற முக்கிய பிரமுகர்களுக்கு இருக்குது. இன்றைக்கும் எடப்பாடியை தவிர்த்து பல பேர் திமுக வலிமையான கூட்டணியில் இருக்குது, அந்த கூட்டணிக்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைத்தால் தான் நம்ம அதிக இடங்களில் வெற்றி பெற முடியும், ஆட்சியே மாற்ற முடியும் அப்படிங்கிற பார்வை இருக்கிறது. அங்கே இருக்கிறதுக்கு அதிமுக இருக்கிறவங்களுக்கு இருக்குது. வெளிப்படையாக அவங்க சொல்ல முடியாது, சூழல் இல்லை. அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், யார் யாரோடும் கைகோர்க்கலாம். இந்த அதிமுகவினுடைய பிரிவை தவிர்த்து பிரிந்து சென்ற சக்திகளையும் ஒன்றிணைத்த பாஜக ஒரு பாதுகாப்பான இயக்கமாக இருக்கும் என்கிற கருத்தாக்கம் தன்னுடைய அரசியல் வாழ்வுக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த சிக்கல்களுக்கும் தீர்வு கண்டு தனக்கான ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த பாஜக மீது திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அது நியாயமானது தான் நான் பார்க்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். அதிமுக தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசி நன்றி. நன்றி, வணக்கம்.